வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான அப்புறம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் ஈஸி இது செய்கிறது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 மீடியம் சைஸ் கேரட், அதை சும்மா இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா குழைவாக இதை வேக வச்சு அப்புறம் நல்லா ஆற வச்சிடணும். இதை அதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றுறேன் இந்த பாத்திரத்தில். இது நல்லா பொங்கி வரணும். இந்த பால் நல்லா பொங்கி வந்தப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சு நமக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் பாலை கொஞ்ச நேரம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடணும். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இப்போ வந்து ஒரு 10 பாதாம் பருப்பு, அதை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை இதில் போடணும். நம்ம வேக வச்சுருக்கிற கேரட்டை அந்த தண்ணியோடு சேர்த்து அதையும் இதில் கொட்டணும். இது கூட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி, இது ரெண்டையும் இது கூட சேர்க்கணும். அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால்லேருந்து ஒரு டம்ளர் ஊற்றி இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சப்புறம் இது கூட மீதம் இருக்கிற பாலையும் கொட்டி சும்மா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி விடணும். அப்புறம் இது ஒரு கப்புக்கு மாற்றி அது கூட கொஞ்சமாக கட் பண்ண பிஸ்தா பருப்பு அதையும் இதில் தூவி விட்டு குடித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ரொம்ப கூலாக குடிக்கணும், ரொம்ப சில்லாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வெயில் காலத்துக்கு இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. அதனால் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.